இந்திரா படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாசரோட திரும்பியும் அனுஹாசன் கதாநாயகன் நடிச்சிருக்கிற படம் வல்லதேசம். இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ரொம்ப ரீசெண்டா நடந்தது. இத பத்தின ஒரு சிறப்பு தொகுப்பை பார்த்துடலாம். லண்டன் வாழ் தயாரிப்பாளர்கள் இமானுவேல், ரவீந்திரன் மற்றும் அறிமுக இயக்குனர் என்.டி. நந்தா உருவாக்கியிருக்கும் புதிய படம் வல்லதேசம். புதுமுகங்கள் அமித், டேவிட் நடித்திருக்கும் இப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நாசர் நடித்துள்ளார். கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுத்து உருவாக்கப்பட்டுள்ள இந்த படத்தில் வெகு நாட்களுக்கு பிறகு வித்தியாசமான தலைமை கதாபாத்திரத்தில் அனுஹாசன் நடித்துள்ளார். இப்பட அனுபவம் பற்றி அவர் நம்மிடம் பகிர்ந்து கொண்டுள்ளார். படம் பேர் வல்லதேசம். அதில் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரோல் பண்ணியிருக்கேன். நீங்கள் போஸ்டர் பார்த்தீங்களா? அதில் துப்பாக்கிலாம் கையில் வச்சுட்டு இருக்கேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர், ஸ்ட்ராங் ஃபீமேல் ஓரியன்ட் ரோல். அண்ட் நிறையா நாங்கள் யூகேல ஃபில்ம் பண்ணியிருக்கோம், இந்தியாலையும் ஃபில்ம் பண்ணியிருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரொம்ப எனக்கு இமோஷ்னலி ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்குற ஒரு விஷயம் என்னென்னா, 25 வருஷத்துக்கு அப்புறம் நாசர் சாரோட நான் சேர்ந்து நடிக்கிறேன். இந்திராவில் நாங்கள் நடித்தோம். ஆனால் இந்திராவில் நீங்கள் பார்த்த அனுஹாசன், இந்திராவில் நீங்கள் பார்த்த நாசர் சார் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வல்லதேசத்தில் நீங்கள் பார்க்க போகிற அனுஹாசன் அண்ட் நாசர் சார். பிரபல இசையமைப்பாளர் எல். வைத்தியநாதன் அவர்களின் மகன் எல்.வி. முத்துக்குமாரசுவாமி ஆர்.கே. சுந்தரோடு இணைந்து இசையமைத்துள்ள இப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இவ்விழாவில் பங்கேற்ற நடிகர் கமல்ஹாசன் பாடல் சீடியை வெளியிட்டதோடு தற்போதைய சினிமா சூழ்நிலைகள் பற்றியும் பெண்களை மையமாக வைத்து அதிக படங்கள் வெளிவராததையும் சுட்டிக்காட்டி பேசினார். ஒரு பெண்மணியை மையமாக வைத்து கதைகள் என்பது மிகவும் குறைவு. எங்கள் வாத்தியார் எடுத்துக்கிட்டு இருந்தார் தைரியமாக, வேறு யாரும் எடுக்கிறது இல்லை. அது மாதிரி வீட்டில் எல்லார் வீட்லேயும் பெண்கள் ராஜ்யம்தான் இருந்தால் கூட அது என்னமோ தெரியல, சினிமாவில் அது நடக்க விடாமலே பண்ணிட்டுருக்காங்க. 1-2 பேர் தான் நல்ல இயக்குநர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மட்டுமே துணிந்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது அதுவும் என்னன்னா, ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுடைய கதை மாதிரி கூட தெரியல. அது ஒரு தாயின் கதை என்பது தெளிவாக தெரிகிறது. அதையும் ஒரு ஆக்ஷனையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்கங்கிற முழு படத்தையும் பார்க்கும் பொழுது தான் நம்ம உணர முடியும். இதில் நந்தா அவர்களின் தொழில்நுட்பம் தெளிவாக தெரிகிறது. அதில் அவர் சொல்லிகிட்டு இருந்தார், இந்த வழக்கமாக போடும் படாடோபம், பெரிய ரிஃப்ளெக்டர்ஸ் அதெல்லாம் பண்ணல நான் அப்படின்னு. அதுதான் இனி வரப்போகும் காலகட்டத்தில் எல்லோரும் பாராட்டும், எல்லோரும் விரும்பும் நிலையாக வரும். ஒரு 4000 பேரை வச்சு எடுத்த சினிமாவே 200 பேர் பார்த்தா போதுங்கிற மாதிரி இல்லாமல், ஒரு சின்ன குழு செய்ததை கோடிக்கணக்கான பேர் பார்ப்பது தான் எங்களுக்கும் பெருமை, கலைக்கும் பெருமை. விழாவில் பங்கேற்று படத்தின் ட்ரைலரை வெளியிட்டு பேசிய இயக்குனர் பாரதி ராஜா தனது அடுத்த படத்தில் என்.டி. நந்தாவை ஒளிப்பதிவாளராக ஒப்பந்தம் செய்யவிருப்பதாக கூறினார். மூளையை உபயோகி சிக்கனமாக பண்ணு, மூளையை மட்டும் உபயோகி அதை பிரமாண்டம் பண்ணு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு படம். நான் எதுக்கு சொல்ல, நந்தன் இஸ் எ கிரேட் ஃபிலிம், வெரி கிரேட். இன்னைக்கு அவன் எளிமையில் மாறினதில்லை. ஏன்னா என்னுடைய படத்துக்கு அவனை தான் நான் கேமரா பண்ணப்பட்டேன். நான் 30 வருஷமாக குடும்ப வாழ்க்கைப்பட்ட மாதிரி கொண்டாடிட்ட மாதிரி கண்ணன் தான் கேமரா 30 இயர்ஸாக ஒரு வாழ்க்கைப்பட்ட மாதிரி. அதனால தான் அது என்ன, வேறு எங்கேயுமே நான் போகலை. அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழிச்சு இன்னொரு கேமரா இருந்தால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆசைப்பட்டு டீ குடித்த மாதிரி போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரசித்த ஒரே கேமராமேன் அண்ட் டைரக்டர் நான் தான். இவர்கள் தவிர தயாரிப்பாளர் தனஞ்சயன், நடிகர் வி.டி.வி. கணேஷ், இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் உள்ளிட்டோரும் விழாவில் கலந்து கொண்டு பேசினார்கள். புதுமையாக ஹாலிவுட் படம் போன்ற காட்சி அமைப்பில் உருவாக்கியுள்ள இப்படம் திரையுலகத்தினர் மத்தியில் மட்டுமல்லாது ரசிகர்களிடையேயும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அகமத் சினிமா செய்திகள் பிரிவு, News 7 தமிழ்.